தாய்க்கு உதவும் கருடன். நாட்கள் செல்ல செல்ல கத்ருவின் கொடுமைகளும் அவள் செய்து வந்த செயல்களின் தன்மைகளும் எல்லை மீறி செல்லத் துவங்கின. ஒவ்வொரு நாளும் தன்னுடன் பிறந்த சகோதரி என்று கூட பாராமல் வினதைக்கு பலவிதமான இன்னல்களை செய்து கொண்டே இருந்தாள். இவ்விதமாக சென்று கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் தன்னையும் தன்னுடைய 1000 குழந்தைகளையும் சுமந்து கொண்டு கடலுக்குள் சென்று அங்கு விட வேண்டும் என்று ஆணையிட்டாள். கத்ருவுடைய ஆணையை மீற முடியாமல் அவளையும் அவளுடைய 1000 புத்திரர்களையும் சுமக்க முடியாமல் சுமந்து கடலுக்குள் சென்று அவள் சொன்ன இடத்தில் விட்டாள் வினதை. தன்னுடைய தாயார் அனுபவித்து வரும் இந்த கொடுமைகளில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று வாலிபனாக வளர்ந்திருந்த கருடன் எண்ணினான். பின்பு தன்னுடைய சித்தியான கத்ருவிடம் சென்று தன்னுடைய தாயை விடுவிக்க நான் உங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று வினவினான். பின்பு சிறிது யோசித்த கத்ரு கருடனிடம் தேவர்கள் அருந்தி நீண்ட நாட்கள் உயிர்வாழ உதவியாக இருக்கின்ற அமிர்தத்தை நீ எனக்காக இங்கு கொண்டு வா. நான் உனது தாயை விடுதலை செய்கின்றேன். இனிமேல் உனது தாய் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை என்று கூறினாள் கத்ரு. என்னுடைய தாயை விடுதலை செய்வதற்காக நான் எதையும் செய்வேன் என்று மனதளவில் எண்ணிக்கொண்டு தேவலோகம் செல்ல ஆயத்தமானான் கருடன். பின்னர் அமிர்தத்தை எடுத்துவர செல்வதற்கு முன்னால் தனது தாயான வினதையிடம் சென்று நிகழ்ந்ததை உரைத்து, தாயே, நான் மேற்கொள்ளும் இந்த பயணமும் செய்ய இருக்கின்ற இந்த காரியமும் நன்முறையில் அமைந்து வெற்றியுடன் திரும்பி வர எனக்கு ஆசி புரியுங்கள் என்று கூறினான் கருடன். கருடனின் தாயார் சூரியன் சந்திரன் இருவரிடமும் தனது புதல்வனுக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டார். அதனால் அவர்களும் கருடனின் இறகுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக அசரீரி மூலமாக கூறினார்கள். அவர்களைப் போலவே கழுத்து மற்றும் முகத்திற்கு வாயு பகவானும் கீழ் உடம்பிற்கு அக்னி மற்றும் பிற தெய்வங்களும் பாதுகாப்பு தருவார்கள் என்றும் நீ தேவலோகத்திற்கு செல்வதற்கு முன்னால் நிஷா தலையா என்னும் பகுதியில் அரக்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரக்கர்களை கொன்று அவர்களின் உடலை தின்றுவிட்டு சென்றால் மட்டுமே நீ நினைத்த காரியம் நிறைவேறும். அவ்வாறு சாப்பிடவில்லையெனில் நீ தேவலோகம் செல்ல இயலாது. ஒருவேளை அரக்கர்களை கொல்வதற்கு பதிலாக அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களை கொன்று சாப்பிட நேரிட்டால் அவர்கள் உன்னுடைய தொண்டை பகுதியில் நின்று சொல்ல இயலாத வலியை ஏற்படுத்தி விடுவார்கள் என கூறினார்கள். மகனே, நீ தேவலோகம் செல்வதற்கு முன்னால் உமது தந்தையான காசியப்ப முனிவரை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று ஆலோசனை கேட்டு அதன் பின்பு தேவலோகம் செல்வாயாக என்று கூறினாள். தாயிடமிருந்து ஆசியும் ஆலோசனையும் பெற்ற பின்பு அவர்களிடமிருந்து விடைபெற்ற கருடன் தனது சிறகுகளை விரித்து ஆகாயத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினார். 2 சிறகுகளையும் சூரியன் ஒருவர் சந்திரன் ஒருவர் என பலம் கொடுக்க சிறகுகள் அசைக்க அசைக்க எழும்பிய சத்தம் மண்ணுலகம் மட்டுமல்லாது விண்ணுலகத்தில் உள்ளோருக்கும் கேட்கும் வண்ணமாக இருந்தது. தாயார் கூறிய ஆலோசனைப்படியே தனது தந்தையான காசியப்ப முனிவரை சந்தித்து அவரிடம் ஆலோசனை பெறுவதற்காக அவர் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார். தவக்கோலத்தில் இருந்து வந்த காசியப்ப முனிவர் கருடனின் வருகையை அறிந்து விழி திறந்து கருடனுக்கு வேண்டிய ஆசிகளை வழங்கிய பின் கருடனிடம் இங்கிருந்து சில தூரம் பயணம் செய்தால் அங்கே ஒரு குளத்தை காண்பாய். அந்த குளத்தில் ஒரு பெரிய ஆமையும் யானையும் இருக்கும். அந்த இரண்டையுமே நீ கொன்று உண்ட பின்னர்தான் நீ தேவலோகம் செல்வதற்கான பயணத்தை மேற்கொள்ள முடியும். இதை கேட்டதும் கருடன் நான் எதற்காக அந்த யானையையும் ஆமையையும் கொல்ல வேண்டும் என்று வினவினார். அதற்கு காசியப்ப முனிவர் இறைவன் படைத்த இந்த உலகத்தில் எந்தவொரு உயிரினமும் பிறப்பெடுக்குமாயின் அதற்கு காரணம் இல்லாமல் காரியம் எதுவும் இல்லை என்று கூறினார். இப்பிறவியில் யானையாகவும் ஆமையாகவும் பிறப்பெடுத்திருக்கும் இவர்கள் முற்பிறவியில் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து சகோதரர்களாகவும் செல்வ சீமான்களாகவும் வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் வளர்ந்து வரும் தருவாயில் அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்து போயினர். உடனிருப்பவர்களின் பேச்சுக்களை கேட்டு சரியெது தவறு எது என்று புரியாமல் சகோதரர்கள் இருவரும் சொத்துக்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருந்தனர். அவர்களின் சண்டையானது ஒருவரை ஒருவர் கொல்லுமளவிற்கு செல்லத் துவங்கியது. இவர்களுடைய சண்டை இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருப்பதினால் அந்த குளத்தில் எந்த முனிவர்களாலும் குளிக்கவும் முடியவில்லை. மேலும் இவர்களின் சண்டையால் ஏற்படும் அமைதியற்ற சூழ்நிலையால் வனத்தில் தவமும் செய்ய முடியவில்லை. மேலும் அவர்கள் இருவரும் என்னுடைய சந்ததிகளால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதினால் நீ அவர்களை வென்று கொல்வதால் அந்த வனத்தில் தவம் புரிபவர்களுக்கு ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் அகலும் என்று கூறினார். காசியப்ப முனிவர் கருடனிடம் யானை மற்றும் ஆமையை உண்பதனால் உனக்கு சக்திகள் அதிகரிக்கும் என்று கூறினார். மேலும் அந்த சக்தியினால் நீ தேவலோகம் செல்வதற்கு பல தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியும் வலிமையும் ஆற்றலும் அதிகரிக்கும் என்று கூறி கருடனுக்கு ஆசிகள் வழங்கினார். கருடனும் காசியப்ப முனிவர் உரைத்தது போலவே பயணம் மேற்கொண்டு வனத்தின் நடுவில் இருந்த குளத்திற்கு சென்றார். அப்பொழுது யானையும் ஆமையும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கொண்டே இருந்தது. பின்பு கருடனும் இவர்கள் இருவரையும் கொல்ல வேண்டுமே என்று யோசித்து இருவருக்கும் இடையில் சண்டைகள் அதிகரிக்கும் வகையில் சில செயல்களை செய்தார்.
அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பலமாக தாக்கிக் கொண்டு இருந்த வேளையில் கருடன் அவ்விருவரையும் பலமாக அவ்விடத்திலேயே கொன்றார். இறந்த அவர்களின் உடலை தூக்கிக் கொண்டு செல்லும்பொழுது அவர்களை எங்கு வைத்து உண்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நீண்ட நெடிய வானளவு உயர்ந்த ஒரு மரத்தினை கண்டார். அந்த மரத்தின் கிளைகள் யாவும் பலமானதாகவும் உறுதியானதாகவும் இருப்பதை அறிந்த கருடன் அந்த மரத்தின் மீது அமர்ந்து உண்ணலாம் என்று எண்ணி அந்த மரத்தினை நோக்கி பறக்கத் தொடங்கினார். தனது தந்தையான காசியப்ப முனிவரின் ஆசியும் அன்னையினுடைய ஆசீர்வாதமும் கருடனுக்கு பலமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய பலத்தையும் பன்மடங்கு அதிகப்படுத்தி இருந்தது. சூரியன், சந்திரன் மற்றும் வாயு பகவான் ஆகியோர் கருடனுக்கு பாதுகாப்பாக இருந்ததால் அவருடைய வலிமை மென்மேலும் அதிகமாக இருந்தது. இவர்கள் அளித்த ஆசீர்வாதம், சூரியன் மற்றும் சந்திரனின் துணையினாலும் கிடைத்த பலத்தின் அடிப்படையிலேயே யானையையும் ஆமையையும் கொன்று அவர்கள் இருவரையும் தூக்கி செல்லக்கூடிய அளவில் அவருடைய பலமும் இருந்தது. நாம் செய்யும் இலக்கு புனிதமானதாக இருந்தால் பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் அருளும் நமக்கு இருக்கும் வரையில் நம்மால் எந்தவிதமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அதில் வெற்றியும் அடைய முடியும். கருடன் அந்த மரத்திற்கு சென்று யானையையும் ஆமையையும் வைத்து அமரும்பொழுது அந்த மரத்தின் கிளையானது பாரம் தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய துவங்கியது. அதை சற்றும் கவனிக்காத கருடன் தமக்கு சக்தி அளிக்கக்கூடிய அந்த யானையையும் ஆமையையும் உண்ணத் தொடங்கினார். கருடன் அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது அந்த கிளையானது முறிந்து உடைய துவங்கியது. அப்பொழுதுதான் அவர் கிளையினில் முனிவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். கிளைகள் உடையும் தருவாயில் முனிவர்கள் தலைகீழாக நின்று தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டதும் இந்நிலையில் அவர்கள் கீழே விழுந்தால் செய்து வந்த தவமும் அவர்களுடைய உயிருக்கு பாதகமும் ஏற்படும். இதனால் தமக்கு பலவிதமான இன்னல்களும் தோஷங்களும் உண்டாகுமே என்று எண்ணியவாறு கிளைகள் உடையாத வண்ணமாக மரத்தை லாவகமாக பிடுங்கி அவ்விடத்திலிருந்து ஆகாயத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினார். கருடன் தம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்த பொழுது தவ நிலையில் இருந்த முனிவர்களோ தவத்திலிருந்து கலைந்து எழுந்தார்கள். நிகழ்ந்து கொண்டிருப்பது என்னவென்று புரியாமல் முனிவர்கள் நின்றிருக்க அவர்கள் தவ நிலையிலிருந்து எழுந்ததைக் கண்ட கருடனும் இனியும் நிகழ்வது யாது என்று புரியாமல் தன்னுடைய தந்தையான காசியப்ப முனிவர் இருக்கும் ஆசிரமத்திற்கு அம்மரத்துடன் பறந்து சென்றார். ஆகாயத்தில் இருந்த வண்ணமாகவே கருடன் தனது தந்தையிடம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை எடுத்துரைத்தார். அவருடைய தந்தையான காசியப்ப முனிவர் மரத்திலிருக்கும் முனிவர்களை நோக்கி கருடன் செய்த செயல்களை பற்றியும் தவ நிலையிலிருந்து உங்களை கலைத்தமைக்கும் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். இருப்பினும் பல யுகங்களாக தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களின் தவம் கலைந்துவிட்டது என்று அவர்களுடைய சினம் அதிகரிக்க துவங்கியது. இந்த நிலையில் காசியப்ப முனிவர் கருடன் எதற்காக சென்று கொண்டிருக்கின்றார் என்ற காரணத்தையும் கூறினார். அந்த காரணத்தின் மூலமாகவும் கருடனின் துணையோடும் உங்களின் பகைமையை தீர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இந்திரனுடன் ஏற்பட்ட பகைமையை முடித்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும் என்று கூறினார். மரத்தில் தலைகீழாக நின்று கொண்டிருந்த முனிவர்கள் இந்திரனின் மீது பழி கொண்டிருப்பதற்கான காரணம் ஒன்றுள்ளது. அதாவது தட்ச பிரஜாபதி ஒரு முறை பெரிய அளவில் யாகம் ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். பிரஜாபதி மேற்கொண்டிருந்த அந்த யாகத்திற்கு காசியப்ப முனிவர் தன்னுடைய சார்பில் 60,000க்கும் மேற்பட்ட பாலகியா முனிவர்களை அனுப்பி வைத்தார். பாலகியா முனிவர்கள் உருவத்தோற்றத்தில் குள்ளமானவர்களாக இருப்பார்கள். பிரஜாபதி நடத்தி வந்த அந்த யாகத்திற்கு தேவர்களின் அதிபதியான இந்திரன் தன்னுடைய சார்பில் பல முனிவர்களை அனுப்பி வைத்தார். அவ்விதத்தில் அனுப்பி வைத்து இந்திரன் ஒரு சஞ்சல எண்ணத்துடனே ஒரு சில காரியங்களை மேற்கொண்டாள். அதாவது உலகில் உள்ள அனைவரும் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்று எண்ணினார். இந்த எண்ணத்தோடு வையகத்தில் உள்ள அனைத்து வனங்களிலும் இருந்து யாகத்திற்கு தேவையான அனைத்து விறகுகளையும் முனிவர்கள் எடுத்து சென்றுவிட்டனர். சிறு விறகுகள் கூட யாகங்கள் நடத்துவதற்கு இல்லாமல் இருந்தது. இதை அறியாத பாலகியா முனிவர்கள் பல வனங்களில் தேடியும் சிறு விறகுகள் கூட கிடைக்காததால் வெறும் கரத்தோடு யாகம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர். பின்பு அவர்கள் ஒருவாறாக மனதை நிலைப்படுத்திக் கொண்டு யாகம் நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தனர். யாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு தங்களால் முடிந்த அளவு ஏன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிறு விறகுகளை கூட கொண்டு வர முடியவில்லை என்று கேட்டதுடன் முனிவர்களின் தோற்றப்பொலிவையும் கொண்டு அவர்களை மதிக்கா வண்ணத்துடன் ஏளனமாக இந்திரன் நடந்து கொண்டார். இந்திரன் நடந்து கொண்ட விதத்தில் மிகவும் கோபம் கொண்ட முனிவர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முடியாமல் திரும்பி வந்தனர். அப்பொழுது பாலகியா முனிவர்கள் இந்திரனுக்கு ஒரு சாபத்தையும் அளித்தனர். அதாவது எங்களின் உருவத்தோற்றத்தை கொண்டு எவ்விதம் எங்களை ஏளனம் செய்தாயோ, எங்கள் மூலமாக அனுப்பப்படும் சாதாரண உருவம் கொண்ட ஒருவனின் மூலமாக இந்த உலகில் உள்ளோர் அனைவரும் அறியும் வண்ணமாக நீயும் அவமானப்படுவாயாக என்று சாபம் கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை காசியப்ப முனிவரிடம் எடுத்துரைத்தனர்.
இந்திரனை அவமானப்படுத்தும் விதத்தில் ஒருவரை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் வலுத்திருந்தது. பின்பு அவர்களை கடுமையான தவம் இருக்குமாறும் அறிவுரைகளை கூறியும் அவர்கள் மேற்கொள்ளும் தவத்திற்கு உண்டான இடத்தையும் எவ்விதத்தில் தவம் புரிய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதாவது நீண்ட நெடிய வலுவான மரத்தில் தலைகீழாக நின்ற நிலையில் ஒரே எண்ணத்துடன் நீங்கள் அனைவரும் தவம் புரிவீர்களாக என்றும் காலம் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் உங்களை தேடி வருவார் என்றும் கூறினார். காசியப்ப முனிவரிடம் கருடன் வந்து நிகழ்ந்தவற்றை கூறியதும் நீண்ட காலமாக தவம் இயற்றி கொண்டு இருக்கும் பாலகியா முனிவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருவர் வந்துவிட்டார் என்று எண்ணினார். பின்பு முனிவர்களிடம் கருடனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடனே இவ்விதமான ஒரு நாடகத்தையும் நடத்தினார் என்பது யாவரும் அறியாதது. கருடனைப் பற்றி காசியப்ப முனிவர் கூறியதும் பாலகியா முனிவர்களின் மனதில் ஒரு எண்ணம் உருவாக தோன்றியது. அதாவது சாதாரண உருவம் கொண்ட இந்த கருடன் மூலமாக இந்திரனை பழி தீர்த்து கொள்ள வேண்டுமென்பதே எண்ணம் ஆகும்.